துடிக்குது மனசு. இப்ப நாம பேச போறது நகைச்சுவை நடிகர் வையாபுரி கிட்ட. சொல்ல துடிக்குது மனசு அப்படின்னு சொன்னே உண்மையிலே டப்பு 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 டப்புன்னு எனக்கு துடிக்குது. ஒருவேளை உண்மையா பேசி நான் ஏதாவது ஓப்பனா அழுதுருவணும் அப்படின்னு பயமா இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள புதஞ்சு கிடக்கும் இல்லையா, அதை பத்தி ஏதாவது நீங்க தோண்டி எடுத்து அதை சொல்லி நான் ஏதாவது அழுதுருவணும்னு பயமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அழுதுருக்காங்க உங்க ப்ரோக்ராம் பார்த்து. அந்த மாதிரி ப்ரோக்ராமையும் பார்த்து இது வரைக்கும் சிரிச்சவங்க லேசா ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரசிச்ச விஷயங்கள் என்ன? முதல்ல என் பொண்டாட்டி ரசனை நான் விரும்ப ஆசைப்படுத்திட்டுமா. என் பொண்டாட்டி என்னன்னா எப்பயுமே தொப்பி போட்டுத்தான் நீங்க இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொல்லியிருக்கா. சினிமாவில் நிறைய ரசனை. ஏன்னா ஒரு நல்ல ரசிகன் தான் ஒரு நல்ல படைப்பாளி ஆக முடியும். முதல்ல ஒரு நடிகனா வரதா இருந்தானா அவன் ஒரு பெரிய ரசிகனா இருக்கணும். நான் பெரிய ரசிகன் கேட்டீங்கன்னா கமல் சாருக்கு ரொம்ப ரொம்ப கமல் சார் படங்கள் தான் அதிகமா பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர். எங்க இருந்தீங்க நீங்க? மதுரை. எங்க இருந்தீங்க? நான் ஏதோ ஜூல இருந்த மாதிரி கேக்குறேன். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க அப்படின்னா இல்ல ஜூல இருந்த மாதிரி இப்ப வெளியே விட்ட மாதிரி சொல்லுங்க அப்படிலாம். இதுக்கு முன்னாடி ஊருக்குள்ளதான் இருந்தேன். சென்னையை விட்டு வெளியே இருந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிகமா பார்த்து ரசிச்ச படங்கள் புரட்சி தலைவர். என்ன காரணம் கேட்டீங்கன்னா தூங்கி எந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நமக்கு. அதாவது இன்னைக்கு எங்கடா போறது, யாரடா பாக்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம டப்புன்னு எந்திரிச்சு வேலைக்கு போகணும், யாரையாவது பார்க்கணும், தேடணும். உண்டு உண்டு என்று நம்பிக்காலே ஏடு அதாவது இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் பாட்டை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். அதுக்கப்புறம் அதிகமா மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்த படங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் படங்கள் அதிகமா பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி கமல் சாருடைய தீவிர ரசிகன். ரசிச்ச படங்கள்னு பாத்தீங்கன்னா கமல் சாருடைய சலங்கை ஒளி, அப்புறம் மூன்றாம் பிறை, நிறைய சொல்லிட்டே போலாம். நான் பார்க்காத படம் எது அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். ஒவ்வொரு படத்தையும் 4 தடவை 5 தடவை பார்த்திருக்கேன். கமல் சார் ஃபேன். கமல் சார் ஃபேனா இருந்து கமல் சார் கூட நிறைய படங்கள் நடிச்சு கமல் சார் முதலா டைரக்ட் பண்ண ஹேராமலையும் நடிச்சிருக்கேன். அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நீங்க நடிச்ச படங்கள்ல மக்கள் உங்களை ரசிச்சு பார்த்த படங்கள் எது? நான் இது வரைக்கும் ஒரு 200 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன். வையாபுரி அப்படிங்கிற பேரை கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டது துல்லாத மனம் துள்ளும். அந்த படம் பாத்தீங்கன்னா முதல்ல அந்த கெட்டப் போடும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா ஒரு லேடி கெட்டப் போடும்போது கொஞ்சம் உங்களை மாதிரியாவது இருக்கணும் இல்லையா? புடவை கட்டி நீங்க எப்படி இருக்கீங்க, மகாலட்சுமி மாதிரி இல்லாட்டா கூட லட்சுமி மாதிரியாவது இருக்கணுமா இல்லையா? அது கூட இல்ல, அந்த மாதிரி இருந்தேன் நான். எனக்கு இப்ப என்னங்க லேடி கெட்டப் அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் தலுக்கு முழுக்கு இருந்தா தான் நல்லா இருக்கும்னு. அதெல்லாம் கிடையாது, கேரக்டர் நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த துல்லாத மனம் துள்ளும் படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் சந்து பொந்து இங்கு இடுக்கு யாரா இருக்கட்டுமே வையாபுரிங்கிறத மாத்தி கல்யாணின்னு கூப்பிட வச்சது. அதனால அந்த படம் நான் மட்டும் இல்ல எல்லாருமே ரசிச்ச ஒரு படம், ரசிச்ச ஒரு கேரக்டர். எல்லா படமும் நான் நடிச்ச படத்துல எனக்கு பிடிக்கும், ஆனா ஜனங்களுக்கும் பிடிக்கணும்ல. அது பிடிச்சது துல்லாத மனம் துள்ளும். எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா மனசெல்லாம். நீங்க பாத்துருப்பீங்க, அது என்னுடைய 100வது படம். ஆஸ்கார் பிலிம்ஸ் பண்ணாங்க. அது ஸ்ரீகாந்த் உடைய 2வது படம். திரிஷா நடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஈக்குவல் டு ஹீரோ ஒரு டூயட் சாங். எல்லாருக்கும் மெட்ராஸுக்கு வரும்போதே சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு முதல்ல என்ன ஆசை வரும்? முதல்ல நம்ம ஒரு ஹீரோ ஆகணும், ஒரு டூயட் பாடணும். அப்ப இருக்கவங்களுக்குலாம் சரோஜாதேவி கூட பாடணும், இந்த மாதிரி இருக்கிற ஹீரோயின் கூட எல்லாம் பாடணும்னு ஆசைப்படுவாங்க. நான் வரும்போது அதே மாதிரி ஒரு குஷ்பு கூட, ஒரு சினேகா கூட, அந்த மாதிரி இப்படிலாம் ஒரு ஆசை வந்தது. அப்ப எனக்கு கிடைச்சது திரிஷா கூட ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சாங்கு. அப்புறம் ஒரு ஆன்டி ரோல். எனக்கு எப்பயுமே வில்லன் பண்றதுன்னா ரொம்ப ஆசை. எதுக்காக நம்ம காமெடின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு வெரைட்டி ரோல் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஒரு வேற மாதிரி பார்க்கப்படும் இல்லையா? நாகேஷ் சார் அபூர்வ சகல பண்ணிருப்பாரு. அவரை அதாவது பிரேமுக்குள்ள நாகேஷ் சார் வந்த உடனே எல்லாரும் அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனா அவரை பார்த்தோன்னே அஜோ வந்துட்டானா இவன் அப்படின்னு ஒரு மிரண்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிரட்சி அப்படின்னு நாகேஷ் சார். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பட்டில வில்லனா பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதை சந்தோஷ் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் எல் சாருடைய அசிஸ்டன்ட். அவர் முதல் படத்திலே அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்தார். பிரெஞ்ச் பேடு, ஒரு கிளாஸ், ஒரு முதல்ல என் வாழ்க்கையில இன்ஸ்டேட் பண்ணது அப்பதான். ஷூ போட்டதும் அப்பதான் படத்துல. மத்த படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஷர்ட்டா இருக்கும், ஒரு கோமாளி மாதிரியே தான் காமெடியான ட்ரெஸ் இருக்கும். அந்த படத்துல ஹீரோ மாதிரி இருக்கும் ட்ரெஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு மட்டும் இல்ல, என் மனைவிக்கு, எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்ச படம். சினிமாவுக்கு வராம இருந்திருந்தா என்னவா இருப்பீங்க? வந்துட்டனே, குடும்பப்படுத்துறதுக்காக வந்தாச்சு. இதுக்கப்புறம் வராம இருந்திருந்தா அப்படின்னு. ஏன்னா எய்ம் அதுதான், சினிமாங்கிறது தான் எய்ம். அப்படின்னா படிச்சு பெரியாளா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் உங்ககிட்ட. எங்க அப்பா ஒரு வக்கீலாவோ ஒரு டாக்டராவோ இல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனாவோ இருந்திருந்தா நான் ஒரு பிசினஸ் ஆயிருப்பேன். இல்ல எங்க அப்பா டாக்டர் நானும் டாக்டர் ஆயிருப்பேன். இல்ல எங்க அம்மா வக்கீல் நானும் வக்கீல் ஆயிருப்பேன்னு சொல்லலாம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க வீட்டுல யாருமே பெருசா ஒரு பெரிய படிப்பறிவும் கிடையாது, பெரிய வசதியான ஃபேமிலியும் கிடையாது. ஒரு நார்மலான ஃபேமிலி.
ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை பணம் காசுக்காக இல்ல. அதாவது நம்ம குடும்பத்தை யாருக்கு தெரியலையே, நம்ம மூலமா நம்ம குடும்பத்தை எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வழி சினிமா. நம்ம தெருவுல வந்து எல்லாத்தையும் பேசி சிரிக்கும் பொழுது எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க நீ பேசுறது சினிமால போய் பேசினா பெரிய நடிகன் ஆயிரலாமேன்னு அவங்க உசி பேத்தி விட்டு மெட்ராஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஆள் ஆனே பாருங்க. இருக்கிற ஆளும் தெரிஞ்சதுதான் மிச்சம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் சினிமான்னா ஈஸின்னு, அதெல்லாம் கிடையாது. வந்து தெருவா. ஆனா இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா முதல்ல வந்து தூர்தர்ஷன்ல ஒரே ஒரு படம் போடுவாங்க சாயந்தரம் 6 மணிக்கு. அந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு ஊரே சேர்ந்து நிக்கும். இப்ப அப்படி கிடையாது. 24 மணி நேரம் படம், 24 மணி நேரமும் காமெடி, 24 மணி நேரமும் சாங்கு, 24 மணி நேரம் யாராவது தெரியற மாதிரி ஒரு இன்டர்வியூ. என் வாழ்க்கை எப்படி நடந்துச்சு, நான் எப்படி வந்தேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ. இது இல்லாம சாதாரணமா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுமா, நல்லா பேசுவீங்களா, வாங்க பேட்டி எடுங்க, இன்னும் வந்து உட்காந்துடலாம். அதுவும் சினிமா வந்த மாதிரி தானே. நான் வந்த பிறகு அதெல்லாம் இல்லைங்க, வெறும் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. உங்களை பாதிச்ச விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் பாதிச்சுட்டே தான் இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? அதுதான் நான் சொன்னேன், முதல்ல அதை கேட்டீங்கன்னா நான் அழுதுருவேன். ஏன்னா அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. நான் உண்மையிலே சினிமாவை மட்டும்தான் நம்பி வந்தேன். எனக்கு வேற குலத்தொழிலும் கிடையாது, வேற குடும்ப தொழிலும் கிடையாது. இதை விட்டா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா சத்தியம் எனக்கு தெரியாது. இதை நம்பிதான் வந்தேன். 86 நான் மெட்ராஸ் வரும்போது, 86ல இருந்து நான் மெட்ராஸ்ல இதுக்காகவே நாலேஜ் இருக்கேன். 3 நேரம் சாப்பாடு இல்லாம வந்திருக்கேன், ஒரு சிங்கிள் டீ இல்லாம வந்திருக்கேன். இங்க இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு, வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது நீ ஓட்டினா அவர் போது நான் ஓட்டுறேன் அப்படி சைக்கிள் ஓட்டி வந்திருக்கோம். வர்ற வழியில ஒரு டீ குடுக்க கூட காசு நம்ம கம்பெனி தேடி போயிட்டு வரும்போது வயிறு எரியும். பாண்டி பஜார்ல ஒருத்தர் எதிரில் போறார், கலைன்னு ஏதோ ஒரு பாட்டு எடுத்து நான் பாத்திருக்கீங்களா, விக்ரம் சார் படத்துல முன்னெடுத்தல் கொடுத்தேன். அவர் கலைன்னு ஒருத்தர், அவர் அப்ப பிரஸ் ரிப்போர்ட்டரா இருந்தார். அவர் என்னுடைய நண்பர். எதிரில் வரும்போது ஒரு பார்த்தேன், மாமா அப்படின்னு கூப்பிட்டேன். வண்டி பாட்டு எதிரில் வந்தார், பசிக்குது மாமான்னு ஒரு தர்பூஸ் பழம் வாங்கி கொடுத்தாரு. அது அன்னைக்கு ஒரு நாள் பூரா எனக்கு வயிற்ற காப்பாதுச்சு. அது மாதிரி சோறு தண்ணி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப வந்து ஒரு மனிதனுக்கு உணவு உடுத்த விட இருக்க இடம் சொல்லுவாங்க, அது எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா நான் நம்பினது என்ன, சினிமா. எனக்கு வேண்டியது சினிமா, எனக்கு வேண்டியது வேலை. என்ன யாராவது போடாத எந்த ஆடியன்ஸா சொன்னாங்களா, இல்ல வையாபுரி பிடிக்காதுன்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல படம் பாக்குறவங்க வந்து எனக்கு இவன் தான் வேணும் அவன் வேணாம்னு சொன்னாங்களா? ஃபுல் நீ பேச வச்சு எடுத்தா கூட அந்த படம் ஓடுது. அது ஆடியன்ஸ் யாரும் கேட்கல, இவங்க யாரு இவங்க ஏன் நடிச்சாங்கன்னு கேட்கலையே. எல்லாருக்கும் வேலை கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது என்னோடது. நான் வேலை இல்லை அப்படின்னு சொல்லல. ரோட்ல நடந்து போகும்போது ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது, என் படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த 4 படத்துல 3 படம் பெரிய ஹீரோ படம், நான் நடிச்ச படம் ஒரு சின்ன படம். அந்த 3 படத்தை பார்த்துட்டு இந்த 4வது படம் நான் நடிச்ச படத்தை பார்க்காம என்ன சார் பொங்கலுக்கு படம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஏன் அந்த படத்தை போய் நீங்க பார்க்கலையா? இல்ல சார் நான் அந்த படம் தான் பார்த்தேன், இந்த படம் பார்க்கல அப்படின்னு. நான் எல்லா விஜய் படத்திலும் நடிக்க முடியாது, எல்லா அஜித் படத்திலும் நடிக்க முடியாது, எல்லா ரஜினி சார் படத்திலும் நடிக்க முடியாது, எல்லா கமல் சார் படத்திலும் நடிக்க முடியாது. அந்த படத்தை வேஷங்கள் இருந்தா மட்டும்தான் நான் பண்ண முடியும். அதுக்காக நான் வேலை இல்லாதவன்கிறது கிடையாது. நான் சாகர வரைக்கும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே வருஷத்துல 40 படம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் 4 படம் கூட இல்லாம போகணும்னு ஆசைப்படல. இப்ப மூர்த்தி சார் சொன்ன மாதிரி, மூர்த்தி சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி நான் வந்து இதை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். மூர்த்தி சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நான் சினிமாவுக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, என் கூட சந்திரபாபு சார் நடிச்சிருக்கார், நாகேஷ் சார் நடிச்சிருக்கார், பாளையாண்ணே நடிச்சிருக்காங்க, எம் ஆர் ராதா நடிச்சிருக்காங்க, அந்த காலத்துல அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வையாபுரி நீ என் கூட நடிச்சிட்டு இருக்க, உனக்கு அப்புறம் உள்ள நடிகர்களும் என் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் சினிமால இருக்கேன், அந்த சந்தோஷம் எனக்கு போதும், அந்த திருப்தி எனக்கு போதும். இப்ப என்னை 4 படம் கூப்பிடுறாங்க. இதுக்காக நான் வந்து டெய்லி பிஸியா இருந்தா தான் பெரிய நடிகன், பிஸியா இல்லைன்னா அவன் நடிகன் இல்லைங்கிறது இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்ன விஷயம். அது மட்டும் இல்லாம பப்ளிக்லயும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல அவர் போயிட்டு இருந்திருக்காரு மூர்த்தி சார். அவர் தான் எனக்கு பெரிய பாதிப்பு வந்து மூர்த்தி சார் தான். ஏன்னா அப்பப்ப ஆறுதல் படுத்துறதும் அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான். அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏசியில அவுடோர் போறாரு, எதிரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நடிகனை பார்த்தோன்னே வந்து ஹிந்து பேப்பர் அப்படி எடுத்துட்டு விரிக்கிறது, பாக்குறது, அப்படியே அந்த பக்கம் அவரை பாக்குறாரு. அவர் பார்க்கும்போது பேப்பரை பாக்குறது. ஏன்னா தமிழ் தெரியாதான் அவருக்கு, இங்கிலீஷ் தான் தெரியுமா. இந்த ரேஞ்ச் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுட்டே இருக்காரு. அவர் ஒன்றும் கண்டுக்கல, அவர் வாட்டு பேசாம, சரி நம்மளும் இவ்வளவு படம் நடிச்சிருக்குமே, அவர் ஏதாவது பேசுவார் போட்டிருக்கே அப்படின்னு அவர் இருக்கார். ஆனா இவர் பார்க்கல, பேப்பர் படிச்சுட்டு இருந்து. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் நீங்க பேப்பர் பாப்பீங்க? 4 பக்கத்தை முடிச்சாச்சுன்னா 5வது பக்கம் திருப்பி தான் ஆகணும். 5வது பக்கம் யார்? அவர் தான், அவர் மூஞ்சியை தான் நீங்க பாக்கணும். பேப்பரை மடக்கி வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, படுக்க முன்னாடி சார் வணக்கம் சார், நீங்க நடிகர் தானே? ஆமா நடிகர். சார் ரொம்ப காலமா இருக்கீங்க? இல்ல ஆமா ரொம்ப காலமா இருக்கு. சார் ரொம்ப காலமா இருக்கீங்க, நீங்க ஏன் சார் நம்பர் 1 வரல?
அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவருக்கு அப்படியே சுருன்னு கோவம், என்ன நான் இப்ப கோவப்பட்ட மாதிரி தான் கோவம் வந்துருச்சு. அடுத்த செகண்ட், சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் டாக்டரா இருக்கேன். எந்த ஊர்ல? சேலத்தில். சேலத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எங்க ஏரியால தெரியும். என்ன வந்து உலகம் முழுவதும் தெரியும். ஏன் டாக்டர் செரியன் இருக்காரு, ஒரு உலகம் பூரா தெரியுமே, அவரை மாதிரி நீங்க ஏன் வரல? அதே டாக்டர் தான் நீங்க அப்படின்னு சத்தம் போடாம எடுத்து போத்தி படுத்துட்டாராம். யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதாவது வரும். நம்ம தொழிலை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நம்ம லைஃப் லாங் எப்பயுமே இருப்போம். அதுக்காக நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆளுங்கிறதுலாம் கிடையாது. ரேங்க் கொடுக்க வேண்டாம். டாப் 10 டாப் 1 டாப் 2 யார் டாப் 10 பார்த்தது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாப் 10ங்கிறது ஒரு வாரத்துக்கு, அடுத்த வாரம் டாப் 2 இல்ல. ஒரு வாரத்துல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும் போது லைஃப்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும். அதுக்குள்ள எதுக்குப்பா அந்த பிரிவினை? எனக்கு கிடையாதுங்க. நான் எல்லாரும் கூட நடிப்பேன். எந்த காமெடியான போய் கேட்டு பாருங்க, வையாபுரியை பிடிக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு யாரு கூடயும் எந்த விதமான இதுவும் கிடையாது. நான் எல்லாரையும் பிடிக்கும், எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும். ஆனா என்னமோ கூப்பிட பயப்படுறாங்க. அது தெரியும். நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டானே அந்த சுந்தரம் பையன் மாதிரியே இல்ல. எங்கடா? அங்க பாருங்க. யாரு சுந்தரம் பையன் இல்ல, அந்த வெள்ளை மாதிரில இருக்கான். வெள்ளையதாயா? பிறகு பாத்துட்டு இருக்கீங்க. நீ வந்து பிடிக்கல. போகல போகல. நில்லு. ஏன் வெள்ள? ஏன் நில்லுல? நீ விட மாட்டேன். ஏன் நில்லு? அண்ணே ஓடியா ஓடியா. வாங்கல வாங்கல ஓடியா. இப்படி திடீர் திடீர்னு ஊட்ட மாத்திரம் அவனை எங்கத்துல பிடிக்க? அங்க எங்கட ஓடுத? இனிமே நீ எங்கிட்ட தப்பிக்க முடியாதே. ஐயோ கடவுளே, இவங்களுக்கு பயந்துதானே காலனிக்குள்ளேயே கிடந்தேன். இப்ப நான் என்ன பண்றது? வழக்கமா என்ன பண்ணுவேன்? ஓடுவேன், வாங்கி அடிச்சுட்டு செத்து போவேன். நீ என்ன அவனுக்கு ஐடியா கொடுக்குற? நீ ஓடனா போயிடுவானா? இந்த போயிட்டான்ல. எல்லாம் நில்லுல வாங்கடா. ஏன் நில்லுல? ஏன் ஆக்கிக்கிட்ட கூவ? அந்த வெள்ள நேரம் இந்த ஆள் தான் நின்னா. அவனை பிடிச்சிருக்கலாம்ல. அவனை கிடையாது. உடனே அவனை ஃபாலோ பண்ணு. வாங்கல வாங்கல. நீங்க எல்லாம் நல்ல தின்னு நல்ல சாணி போட்டாங்க லாய்க்கு. என்ன நில்லு. உன்னதான் ஃபாலோ பண்றேன். நில்லு. இவன் எல்லாம் ஓடுதான். நீங்க ஃபாலோ பண்ண சொன்னீங்க, ஃபாலோ பண்ண முடிய கரைக்க விடுவேன். நீ வண்டியில ஏறல. யாரும் வண்டியில அவன் எங்க போயிடுவான்? நில்லு. உன்னதான் நில்லு. உள்ள விடுங்க. உள்ள விடுறதுக்கு இதெல்லாம் சைக்கிளா? இறங்கி போங்கடா. இறங்கி போங்கடா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இறங்கி போ.